அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எந்த ஒரு மனிதனும் பெரிய போராட்டங்களை சந்திக்கின்றவன் யாராக இருப்பான் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. பெரிய போராட்டங்களை சந்திக்கிறவன் யாராக இருப்பான். அது எல்லா மனிதருக்குமே சில விஷயங்கள் தெரியாது. 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறவன் பெரிய போராட்டத்தை சந்திப்பான். 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்போம், பெரிய போராட்டத்தை சந்திப்பான். 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பவன் பெரிய போராட்டத்தை சந்திப்பான். 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கின்றவன் பெரிய போராட்டத்தை சந்திப்பான். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவன் பெரிய போராட்டத்தை சந்திப்பான். இதெல்லாம் உண்மையான 100% அப்பட்டமான உண்மை. எனக்கு தெரிஞ்ச என்ன சொன்னா, 6ஆம் இடத்தில் ஒரு குழந்தைக்கு சந்திரன், ஒரு பையனுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன், ஒரு நபருக்கு என்ன சொன்னா 10ஆம் இடத்தில் சந்திரன், ஒரு பெண்ணுக்கு 12ஆம். இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா சீரழிஞ்சிட்டு இருக்கு. இது எல்லா மனிதனுக்குமே பொது அப்படின்ட்டான். நீங்க எந்த லக்னத்துல போய் பிறந்தான்னு சொன்னா, எந்த அமைப்புல போய் பிறந்தான்னு சொன்னா, சந்திரன் 6, 8, 10, 12 இடங்களில் சந்திரன் அமைக்கப்பட்டிருந்தால் கடன், நோய், சத்ருவாதை, தொழில் நஷ்டம், முடக்கம் எல்லாமே வாட்டி எடுக்கும். இது உண்மையா 100% உண்மை. இதுக்கு சாஸ்திரத்தில் ஏதாவது வழி, தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கிறதா அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது இது நம்ம என்ன சொன்னோம்னா, 6, 8, 10, 12 6, 8, 10, 12 சந்திரன் இருக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய பயங்கரமான போராட்டத்தை சந்திச்சு கொண்டிருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அவனுக்கு என்ன சொன்னா, போராட்டம் தான், எப்பவுமே போராட்டம் தான் நினைவுக்கு வந்துட்டு. ஏன்னா நினைவு ஸ்தானம். சந்திரன் என்பவன் நினைவு, மனம், மனக்குழப்பம் இத்தனையும் கொடுக்குவேன். அவன் என்ன சொன்னான், சரியான கோணங்களில் உட்காரவில்லை என்று சொன்னான். சந்திரன் தான் ஒரு மனிதனுடைய உண்மையான என்ன சொன்னா, மனிதனுடைய மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மூஞ்சப்பாரு அப்படின்னா என்னது பாரு. மூஞ்சப்பாருன்னா என்ன அர்த்தம்? சந்திரனை தான் திட்டுறோம். மூஞ்சப்பாருன்னா சந்திரனை தான் திட்டுறோம். அப்ப அன்னைக்கு சந்திரனை பார்த்தோன்னே எப்படி என்ன செய்யறோம், கணத்துல தான் போட்டுக்கிடுவோம். அப்ப 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் போராட்டம். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன சொல்ல, பாக்குறது பூரா தப்பா தான் தெரியும். பார்க்கறது பொருளாவே தப்பா தெரியும். அப்படியே அப்பட்டமா போய் சொல்லுவான். அது என்னத்த சொல்லுவான், காமம் சார்ந்த விஷயத்தை, ஒரு கள்ள உறவு சார்ந்த விஷயத்தை அப்படியே அப்பட்டமா போய் ஒப்பிப்பான். அவன் சொல்றது அப்படியே 100% நம்புற மாதிரி இருக்கும். இதனால நம்பி ஏமாந்த குடும்பங்கள், சீரழிஞ்ச குடும்பங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் என்ன சொன்ன, 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கின்றவனையும், 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கின்றவனையும், 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கின்றவனையும், 12ஆம் இடத்துல சந்திரனுக்கு வேலைக்கு வச்சுக்கோ, வாசப்படிக்கு கீழே வை. வாசப்படிக்கு கீழே வச்சிரு. ஏன்னா அவன் கூப்பிட்டா தான் வரணும். வந்துட்டான்னா அவனுடைய கண் நோக்குகின்ற இடம், இங்கே என்ன நடக்கிறது, ஏது நடக்குதுன்னா சிந்தனை. 6ஆம் இடம் என்பது என்ன சொன்னா ஒரு போராட்டம். 8ஆம் இடம், 10ஆம் இடம் என்பது கர்மம், 12ஆம் இடம் என்பது விரயம். இவர்கள் சிந்தனை பூரா என்ன சொன்னா டாப் டக்கரா இருக்கும். அப்படி பார்த்து போட்டு கொடுத்தான்னா ஒரு குடும்பம் நாசமா போயிடும். ஏன்னா தான் குடும்பத்தை நாசமாக்கிடுவான். ஏன்னா நான் 6ஆம் பாவத்தில் 8ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறவனையும் வேலைக்கு வச்சிருக்கேன். 8ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறவனையும் வேலைக்கு வச்சிருந்திருக்கேன். 6ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறவனையும் வேலைக்கு வச்சிருந்திருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு ஆப்பு வச்சிருவாங்க. அப்ப இவர்கள் என்ன செய்யணும், வேலைகள்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா அவன் தான் கடைசி வரைக்கும் இருப்பான். 6, 8, 10, 12 சந்திரன் இருக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா, கடைசி வரைக்கும் இருப்பான். என்ன காரணம்னா அவன் எங்க போய் இந்த ஈன புத்தியை விட முடியாது. யாரும் 6, 8, 10, 12 சந்திரன் இருக்கிறவங்க கோச்சுக்காதீங்க. உங்களிடம் இருக்கின்ற நிறைகள் இருக்கிறதா வச்சிடுங்க, குறைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனால்
பல குடும்பங்களில் வந்து பிரச்சனைக்குரியவர்களாக இவர்கள் போய் வந்து என்ன சொல்றானா போட்டு விட்டுருவான். 6 என்பது போட்டு விடுறது தானே, வெளியே வச்சுட்டா டம்முன்னு வெடிக்கும். 8 என்பது என்ன சொன்னா பெரிய சோகமானது. 10ஆம் இடத்தில் சந்திரன் என்பது ரொம்ப பெரிய கொடுமையானது. ஏன்னா காலபுருஷனுடைய 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறவனை பாருங்க, இந்த ஒரு சரியான மனநிலையில் இருக்க மாட்டான். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இதற்கு ஏதாவது வந்து என்ன சொன்னா ஒரு தீர்வு இருக்கிறதா அப்படின்னா, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இவர்கள் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். எனக்கு தெரிஞ்ச வந்து என்ன சொன்னா 8ஆம் இடத்தில் லக்னத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து அந்த 6ஆம் இடத்தில் இருக்கிறவன், 8ஆம் இடத்தில் இருக்கிறவன், 10ஆம் இடத்துல சந்திரனுக்கு, 12ஆம் இருக்கிற சந்திரனுக்கு பெரிய பயங்கரமான என்ன வாழ்க்கையே வந்து என்ன சொல்றேன்னா வெறுத்து போகின்ற அளவுக்கு கஷ்டத்தைப்படுறான். ஆனால் அதிலிருந்து எல்லாம் மீண்டு வாங்க வேண்டாம், ஏண்டா சொல்றதை கேளுங்கன்னா, அதை எப்படி நாங்க சொல்றதை கேட்போம் அப்படின்னு சொல்றதை கேட்க மாட்டான். 8ஆம் இடத்துல ஒருத்தனுக்கு சந்திரன் இருக்கு, எடை துப்பு கட்டவனே இப்படி தாண்டா செய்யணும் அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறான். கேட்காம என்ன செய்ய போறான்? தனக்கு தானே வந்து அறிவாளி என்று நினைப்பு வந்து 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க தன்னை ஜெயிக்கிறதுக்கு எவனுமே இல்லையம்மா. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்க தன்னுடைய தொழில நான் தான் பெர்ஃபெக்ட் கிங்கும்மா. 12ஆம் இடத்துல சந்திரன் என்ன செய்வான் தெரியுமா, தெரிஞ்சே அந்த தப்பு செய்வான். இது தப்பு, இது சுடும் அப்படின்னு சொல்லுவான், அதவே போய் தொடுவான். நல்லா இருக்கேன்னு செஞ்சு என்ன செஞ்சிருவா அப்படின்னா தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, விரக்தி தானே வரும். இந்த இடங்கள் பூரா வந்து என்ன சொன்னா கர்மாக்கள் வந்து அப்படியே வந்து டேஷ் ஆகக்கூடிய இடம். கர்மாக்கள் வந்து டேஷ் ஆகும், அப்படியே வந்து ஈஸியாக வந்து கவுத்தக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் போய் இந்த சந்திரன் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இதுக்கு என்ன சொல்றான்னா, எந்த லக்னத்துல பிறந்தாலும் இந்த 6, 8, 10, 12 சந்திரன் இருக்கிறவங்க இந்த கடன், நோய், சத்துரு, உபாதை, தொழில் நஷ்டம், முடக்கம் எல்லாத்திலையும் பாதிக்கப்படுவாங்க. அதற்கு இந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு ஐஸ்வர்ய ஈஸ்வரர் படத்தை பூஜை அறைகளை வைக்கணும். அல்லது வந்து உங்களுடைய சட்டை பாக்கெட்ல வைங்க, வச்சு வணங்கி வரணும். ஐஸ்வர்ய ஈஸ்வரருடைய அட்சய பாத்திரம் வாங்கி பூஜை செய்து நீங்களும் லட்சுமி குபேரனா ஆகலாம். அப்ப லட்சுமி குபேரனா, அப்ப மனித மனோநிலைகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மனித மனோநிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடியது மனோநிலை. அப்ப இந்த சந்திரனின் மனோநிலை என்று சொல்லி வரும்போது பிரம்மன் வந்து என்ன சொன்னான்னா குழப்பமான மனோநிலையின் போதுதான் மன்மதன் பிறந்தான். பிரம்மன் வந்து குழப்பமான மனோநிலையில் இருக்கும் போதுதான் மன்மதன் பிறந்தான். தட்சனின் வியர்வையிலிருந்து ரதி பிறந்தான். அப்ப தட்சனின் வியர்வையில வந்து என்ன, வியர்வை என்பது என்ன சொன்னா வந்து என்ன சந்தனமா, அது என்ன செண்டா, நாத்தம் பிடிச்ச கழுது தானே. அப்ப வந்து என்ன சொல்றான்னா, நீங்க நினைப்பீங்க பிரம்மாவின் குழப்பமான மனோநிலையின் போதுதான் மன்மதன் பிறந்தான். தட்சனின் வியர்வையிலிருந்து ரதி பிறந்தாள். வியர்வையும் குழப்பமான மனோநிலையிலும் உருவாகிய இருவர் காதலில் விழுந்து விட்டார். காதல் என்று சொல்லக்கூடிய ரதி மன்மதன் வந்து காதலில் என்று சொல்லக்கூடிய அஸ்திரத்தில் வந்து கரும்பு வில்லும் அதன் நான் தேனீக்களாகவும் தாமரையும் சேர்ந்து காதலை உருவாக்கின. காதலர்கள் தோன்றுகிறார்கள், அழிகிறார்கள். வேற என்ன நடந்துச்சு? ஆனால் காதல் வந்து அழியாது. காதல் வந்து புனிதமானதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து என்ன சொல்றான்னா, எப்பயுமே வாழ்க்கையில 2 விஷயத்தை வந்து எப்பயும் முடிவெடுக்க கூடாதுன்னு. எதுக்கு இதுல இருந்து என்ன சொல்றான்னா, குழப்பமான மனோநிலையும்
வியர்வை வேர்த்து விறுவிறுத்து இருக்கிற நேரத்துல ஒருத்தன் முடிவு எடுக்க கூடாது. புரியுதா? வியர்வை நாற்றத்தோடு இருப்பான், எங்கேயோ போய் அலைஞ்சு வந்திருப்பான். அந்த நேரத்துல வீட்டுல வந்து சார் கொஞ்ச நேரம் பொறு, நல்லா குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் அமைதியா வந்து என்ன சொன்னா துண்டை கிட்ட வச்சு நல்லா தொடச்சிட்டு உட்கார்ந்த பிறகு சொல்லுன்றணும். அடுத்த செகண்ட் நீ முடிவு எடுத்தேன்னா அது தோல்வி. அதே சமயத்துல குழப்பமானத்துல நேரத்துல உட்காந்துருப்போம். அந்த நேரத்துல இருந்து ஏதாவது வீட்டுல இருந்து சொல்லுவாங்க, வேண்டாம் இப்ப குழப்பமா இருக்கு பிறகு சொல்லு அப்படிங்கணும். அப்ப இந்த குழப்பமான மனோநிலையில் உருவான மன்மதனோ வியர்வை துளியில் வியர்வையுடைய வியர்வையில் உதிக்கப்பட்ட ரதியும் இருவரும் காதலித்து என்ன சாதித்தார்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய காவியங்கள் சொல்லுகிறது. அப்ப காவியங்கள் சொல்லுகிறது. அப்ப அந்த காவியங்கள் சொல்லுகிறது என்பதை நம்ம எதுல என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, வியர்வை நாற்றம் இருக்கும் போது உறவு கொள்ளக்கூடாது. குழப்பமான மனோநிலையில உறவு கொள்ளக்கூடாது. கொண்டுட்டோம்னா என்ன சொன்னா, பிறக்கிற பிள்ளை வந்து என்ன சொன்னா பண்டாரமாவ பரதேசியாவ பிறந்து வந்து நம்மளை வந்து என்ன சொல்றேன்னா சீரழிச்சு செங்கச்சமக்க வச்சு நாத்தம் எடுக்க வச்சிடும். அப்படி பிறக்கின்ற குழந்தைகளுக்கு என்ன வந்து என்ன சொன்னான்னா வந்து என்ன அமைப்புல வந்து லக்கணம் விழுகும் அப்படின்னா, என்ன அமைப்புல சந்திரன் உட்காருவான்னா அவனுடைய லக்கணத்துக்கு 6, 8, 12 வந்து உட்காந்துருவான். இதை கண்டுபிடிச்சாச்சுனாலே 6, 8, 10, 12 சந்திரன் உட்கார்ந்திருந்தால் லக்கணத்திற்கு 6, 8, 10, 12 லக்கணாதிபதி உட்கார்ந்திருந்தால், சந்திரன் மட்டுமல்ல, சந்திரன் வந்து மனோநிலைக்காரன். ஒரு மனிதனுடைய லக்கணத்தை வந்து லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 6 உட்கார்ந்திருந்தாலும், லக்கணத்துக்கு 8 உட்கார்ந்திருந்தாலும், லக்கணத்துக்கு 12 உட்கார்ந்திருந்தாலும் அவனுடைய பிறப்பு வேர்வை தண்ணியும் குழப்பமான மனோநிலையில வந்து என்ன அவங்க அப்பனுடைய அப்பா அம்மா சேரும் போது இருந்த அந்த ஒரு மனோநிலையை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப புரியுதா? யாருக்கு வந்து என்ன சொன்ன லக்கணாதிபதி 6 இருந்தாலும், லக்கணாதிபதி 8 இருந்தாலும், லக்கணாதிபதி 10 இருந்தாலும், லக்கணாதிபதி 12 இருந்தாலும், லக்கணாதிபதி 12 இருந்தாலும் இவர்கள் தாயும் தகப்பனும் சேரும் போது தகப்பன் குழப்பமான மனநிலையிலேயோ அல்லது தாய் வந்து வியர்வை நாற்றத்தில் இருந்திருப்பா. இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. 6, 8, 12 வந்து சந்திரனோ 6, 8, 10, 12 சந்திரனோ 6, 8, 10, 12 லக்கணமோ இருந்தவர்களுடைய பிறப்பு பாதகத்தன்மை உடையது அப்படின்னு நான் கண்டுபிடிச்ச உண்மை. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 8 அட்டையா பார்த்தா உலகத்திலே வந்து என்ன சொல்றாங்கன்னா குழப்பம் உலகத்தில் இல்லாத குழப்பம். ஒருத்தனுக்கு வந்து லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 8 அப்ப லக்கணத்துக்கு 8 போகும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்கும். அந்த பரிதாபத்திலிருந்து மீண்டு எந்திரிச்சு வருவதற்கு தான் என்ன சொல்றேன்னா ஐஸ்வர்ய ஈஸ்வரருடைய படத்தை வீட்டில் வைங்க, நெட்டில் தட்டினீங்கன்னா வந்துடும். நெட்டில் தட்டி வந்து A4 சைஸ்ல நல்லா பிரிண்ட் எடுத்து வச்சு நீட்டாக அழகாக வந்து என்ன செய்யணும், வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும். பாக்கெட்டில் ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வேர்வை தண்ணியும் மனக்குழப்பமான நிலையில் தான் நீங்க பிறந்திருக்கீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து சொல்றாங்க, ஆமையா எனக்கு 6, 8, 10, 12 லக்கணமோ 6, 8, 10, 12 சந்திரனோ இருக்க பிறந்தவர்கள் பூரா தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிறப்பு ஒரு அழுக்கான நேரத்துல வந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதுல சில பேருக்கு குறுபார்வை இருக்கலாம். எல்லாரும் வந்து ஒரு விதியை சொன்ன பிறகு ஐயோ நான் நல்லா இருக்கேன்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன செய்வான், ஐயோ நான் வந்து நீங்க சொன்னது சரிம்மா, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, என்னுடைய பொறுப்பு வந்து விதியை சொல்லிவிட்டேன். விதிக்கு விதி விலக்கு உண்டு. லக்கணத்தை குறிப்பாக்கலாம் இல்லையா? அந்த 6, 8, 10, 12 இருக்கின்ற சந்திரனை குறிப்பார்க்கலாம். 6, 8,
10, 12 இருக்கிற லக்னாதிபதியை யார் பார்க்கலாம்? குரு பார்க்கலாம். அப்படி பார்த்தால் விதிவிலக்கு உண்டு. அது விதிவிலக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால முதலில் இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா ஐஸ்வர்ய ஈஸ்வரர் படத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக பெரிய வெற்றி. கண்டிப்பாக நீங்களும் என்ன சொன்னா, பாதிப்பை உண்டா பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பாதிப்புல இருந்து விடுபடுவதற்கு எந்த தெய்வத்தை கும்பிடுவதும் என்று தெரிந்து விட்டது. இதை பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.